கண்மணி அன்புடன் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். கண்மணி ஈகரா வெயிட் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. தேன்மொழியும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப தர்மதுரையும் அவங்க ஒய்ஃப் சரளா 2 பேரும் அம்மியில மசாலா அரைச்சு அரைச்சு கையெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லிட்டலாம் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல சின்னசாமி நிலன் 2 பேரும் சமைக்க வேண்டியதெல்லாம் சமைச்சு முடிச்சாச்சு. 1:30 ஆக போகுது. இன்னமும் ஒருத்தர் கூட வரல. சமைச்சதெல்லாம் வேஸ்டா தான் ஆக போகுது. யாரோ சொன்னாங்க கையில அம்மியில அரைச்சா அந்த வாசனைக்கு ஆளுங்களை உள்ள கூட்டிட்டு வரும்னு சொல்லிட்டு. ஆனா ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட கண்மணி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வெளியே நின்று வாசலவே பார்த்துட்டு இருக்காங்க. தேன்மொழி கண்மணி என்னாச்சு கண்மணி ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லடி கிட்டத்தட்ட 2000 நோட்டீஸ்க்கு மேல கொடுத்துட்டு வந்தோம். அது இல்லாம ஆட்டோக்காரங்களுக்கு ஆளுங்களை கூட்டிட்டு அவங்களுக்கு ஃப்ரீயா மீல்ஸ் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். கடைசியில எதுவுமே நடக்கலையே, நம்பிக்கையே குறைஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணி கண்மணி பேச கரெக்டா அந்த இடத்துக்கு ஜீவா என்ன கண்மணி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரி எல்லாம் நடக்கணும்னா இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு ஜீவா பேசுறாங்க. அன்புவும் மூட் அவுட்டா இருக்காங்க. கண்மணி அன்பு நீங்க 2 பேரும் தான் இந்த ஹோட்டல்ல தூக்கி நிறுத்த போறதா நான் நினைச்சிட்டு இருந்தேன். பிரியாணில காரம் ஏன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அன்பு கிட்ட கேட்டதுக்கே அன்பு ரொம்பவே மூட் அவுட் ஆயிட்டாரு. நீயும் கூட்டம் வரலன்னு சொல்லிட்டு மூட் அவுட்டா இருக்க. என்ன நீங்க 2 பேரும் ஏன் இப்படி இருக்கீங்க? உங்க 2 பேரும் தான் இந்த ஹோட்டலோட ஸ்ட்ரென்த்தே நான் நினைச்சிட்டு இருக்கேன். அது கண்டிப்பா நடக்கும் நல்லா சொல்லி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டு கண்மணியும் சரின்னு சொல்லிட்டு அமைதி ஆயிடுறாங்க. அன்புவும் ஒரீடா இருக்காங்க. இப்ப நம்ம கண்மணி கூட இருக்க பெரியசாமி என்னன்னு சொல்லிட்டு எல்லாருமே மசாலா பொருள் ஆர்டர் பண்ணது எல்லாமே 1 பை 1 எடுத்துட்டு வைக்கிறாங்க. அப்ப அன்பு எல்லாத்தையும் பார்த்துட்டு தக்காளியை பார்த்துட்டு நான் கேட்டது பெங்களூர் தக்காளி, இங்க இருக்கிறது நாட்டு தக்காளி, எதுக்காக இதை மாத்துறீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே கண்மணி அன்பு கிட்ட நாட்டு தக்காளி தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும், உடம்புக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்றாங்க. உடனே அன்பு இத புளிப்பு அதிகமா இருக்கும், நான் கேட்ட பெங்களூர் தக்காளியில புளிப்பு இருக்காது, நான் சாஸ் பண்றதுக்காக செஞ்சேன், இது என்ன இடியப்பம் புளியற வேலையா, உனக்கு போய் என்ன தெரியும், இடியப்பம் புளியறது வடக்கறி செய்யறது, இதை தவிர உனக்கு வேற என்ன தெரியும்னு சொல்லிட்டு அன்பு கேட்க உடனே கண்மணிக்கு ரொம்பவே கோவம் வருது. என்னை பத்தி எதனாலும் பேசு, என் இடியப்பத்தை பத்தி பேசாதுன்னு சொல்லிட்டு 2 பேருமே மாறி மாறி ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜீவா ஒரு பக்கம் கண்மணியை சமாதானப்படுத்துறாங்க. யார் யாரோ சமாதானம் பண்ணி பார்த்தாலும் அவங்க 2 பேரும் சமாதானம் ஆகுற மாதிரி தெரியறதுல ஆளுக்கு ஒரு பக்கம் கோபப்பட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப நம்ம கண்மணியும் அமைதியா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம காவேரியை காட்டுறாங்க. காவேரி ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அப்ப காவேரியோட தங்கச்சி கேக்குறாங்க, அக்கா வாக்கா சாப்பிடுக்கான்னு சொல்றாங்க. எனக்கு இப்போ சாப்பாடு தான் குறையான்றாங்க. சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்கா ஆகுறது, எதுக்காகடி உயிரோடு இருக்கணும், செத்து போயிருந்தா கூட நிம்மதியா இருந்திருக்கும். என் பொண்ணு வாழா வெட்டியா வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கா. இந்த கொடுமையெல்லாம் எனக்கு தேவையா? ஏன்னா அவ இவ்வளவு பிடிவாதமா இருக்காளோ தெரியல. ஏண்டி நமக்கெல்லாம் கூட தான் கல்யாணம் ஆச்சு. மாமியாரும் சரி புருஷனும் சரி எப்படிப்பட்ட பேச்செல்லாம் பேசுவாங்க. அது எல்லாமே கேட்டுக்கிட்டு கூட நம்ம குழந்தைங்களுக்காக வாழ்க்கை பிடி பெத்தவங்க அசிங்கப்படுவாங்களா அவமானப்படுவாங்களா, இத பத்தி நினைச்சிட்டே நம்ம அமைதியா இருந்தோம்ல. அந்த மாதிரி ஏண்டி அவ இருக்க மாட்டேன்றான்றாங்க. ஏன்னா நீ அவளை நல்ல வீரச்சியா தானே வளர்த்திருக்க. வீரமா எப்படி இருக்கணும்ன்றத அவ கத்திருக்கா. இதுக்கு எதுக்குக்கா நீ ஃபீல் பண்ணணும்? இதை நினைச்சு நீ சந்தோஷம் தாக்கப்படணும். நம்ம இப்படி இருந்துட்டோம், நம்ம பொண்ணு இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டனாலும் அவளை படிக்க வச்ச, நல்ல தைரியமா வளர்த்துறக்க அவளும் தைரியமா முடிவு எடுத்துட்டா. ஏக்கா இன்னமும் மாப்பிள்ளை கட்டின தாலி அவ கழுத்துல தானே இருக்கு. மாப்பிள்ளையே வேண்டான்னு சொல்லிட்டு அவ கோவப்பட்டு வந்தாலும் இப்ப வரைக்கும் மாப்பிள்ளை கட்டின தாலிய அவ கழுத்துல போட்டுட்டு தானே இருக்கா. அப்புறம் என்னக்கா எல்லாம் நல்லபடியா நடக்கும். கொஞ்ச நாள் ஆறுங்கா, அதுக்கப்புறம் தான் எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வரும். நீ எதை நினைச்சும் வருத்தப்படாம இருன்னு சொல்லிட்டு ஆறுதலா பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்ப நம்ம தேன்மொழி வராங்க. தேன்மொழி வந்ததுமே காவேரி கேக்குறாங்க, என்ன தேன்மொழி நீ மட்டும் வர, எங்க கண்மணியை காணுன்றாங்க. அவ கொஞ்சம் கணக்கு வழக்கெல்லாம் இருக்கான், அதெல்லாம் முடிச்சுட்டு அவ வரேன்னு சொல்லிட்டா, நான் தூங்குறேன்னு சொல்லிட்டு தேன்மொழி போயிட்டு தூங்குறதுக்காக போயிடுறாங்க. இப்ப காவேரிக்கா ரொம்பவே பயமா இருக்கு. மணி இவ்வளவு ஆகுது இன்னமும் வரலையேன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. உடனே தேன்மொழி சொல்றாங்க, ஏமா நாங்க 2 மணி 3 மணிக்கெல்லாம் கூட பிரியாணி வித்துட்டு வந்திருக்கோம். அப்பெல்லாம் கவலைப்படாது, நீங்க 12 மணி தான் ஆகுது, அதுக்குள்ள ஏமா கவலைப்படுறீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப நீங்க 2 பேரும் இருப்பீங்க, ஆனா இப்ப கண்மணி மட்டும் தானே இருக்கா. என் காலு வேற வலிக்குது, இல்லைன்னா நானே கூட போய் பார்த்துட்டு வந்துருவேன்றாங்க.
நீங்க தயவு செஞ்சு வீட்ல இருங்க. நான் போய் கண்மணி எங்க இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். தேன்மொழி கிளம்பி போயிடுறாங்க. இப்ப கண்மணி கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வழியா போற நிலனும் அபர்ணவும் ஸ்டோர் ரூமை யாரோ ஓபன் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போறாங்க. கண்மணி உள்ள இருக்கிறது தெரியாம இப்ப கண்மணி எல்லா பொருளையும் ஸ்டாக்கையும் பார்த்துட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா நம்ம அன்பு இருக்காங்க. அன்புவை பார்த்ததும் பயந்துட்ட மாதிரி கண்மணி ஒரு பக்கமும் அன்பு ஒரு பக்கம் மாறி மாறி கத்திட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கன்னு சொல்றாங்க. என்ன என்ன சந்தேகப்படுறியா? நான் தான் தர்மதோர தானே திருடுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சதே நான் தான். என்ன நீ சந்தேகப்படுறியா? நான் அந்த அர்த்தத்துல ஒண்ணும் கேட்க கிடையாது. இங்க இந்த நேரத்துல என்ன பண்றீங்க? நாளைக்கு தோசைக்கு ஊற வைக்கிறதுக்காக பருப்பும் அரிசியும் எடுக்க வந்தேன். எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போகலான்னு பாக்குறாங்க. இப்ப நம்ம கண்மணியும் வந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு வராங்க. டோரை ஓபன் பண்றது இவ்வளவு வெயிட்ட நான் தூக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அன்புவும் ஏன் கீழே வச்சுட்டு உங்களால டோரை ஓபன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கண்மணி 2 பேரும் மாறி மாறி ஆர்கியூ பண்றாங்க. டோர் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. ஏன்னா க்ளோஸ்ல இருக்கிற டோர் எப்படி ஓபன் ஆகும்? டோர் வந்து ஓபன் ஆகுறதே இல்ல. ஐயோ டோர் ஓபன் ஆகல, யாராவது இருக்கீங்களா? நான் ஒரு பிசாசு கிட்ட மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு அன்பு ஒரு பக்கம் கண்மணியை கலைக்க, கண்மணிக்கு யாராவது இருக்கீங்களா காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி போன் பண்ணி பாருன்றாங்க. என் போன் வெளியவே இருக்கு. சரியா போச்சுன்னு சொல்லிட்டு 2 பேரும் எப்படியாவது வந்து காப்பாத்துங்க, யாராவது இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. தேன்மொழியும் ஹோட்டலுக்கு வராங்க. இவ்வளவு நேரம் ஆயிட்டும் இவ என்ன பண்ணிட்டு இருப்பான்? சரியான வீர தமிழச்சி தான் போல. இவ்வளவு நேரத்துக்கு ஆள் இல்லாத ஹோட்டல்ல எப்படிதான் வேலை பார்த்துட்டு இருக்காலும் தெரியல. ஸ்டோர் ரூம்ல போய் பார்க்கலாமா, பாத்ரூம்ல பார்க்கலாமான்னு சொல்லிட்டு கண்மணி கண்மணின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனா கத்துனாலும் வந்து பாத்தீங்கன்னா கண்மணிக்கு காது கேட்கறது கிடையாது. இப்ப ஸ்டோர் ரூம்ல இருந்து சவுண்ட் வருது. 2 பேரோட வாய்ஸ் வருது. அன்புவோட வாய்ஸும் கண்மணியோட வாய்ஸும் வந்ததும் உடனே தேன்மொழி கால் பண்றாங்க. கால் பண்ணி நான் கண்மணியே பார்த்துட்டேன். ஆனா கண்மணி ஸ்டோர் ரூம்ல மாட்டிக்கிட்டு இருக்கா. அன்புவும் அது உள்ளதான் இருக்காரு. இப்ப என்ன பண்ணட்டும்? நான் டோரை ஓபன் பண்ணி கண்மணி அன்புவை வெளியே கூட்டிட்டு வரட்டுமா, இல்ல அவங்க 2 பேரும் உள்ளே இருக்கிற மாதிரி விடட்டுமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கடவுளா பார்த்து கொடுத்த வாய்ப்பாதான் இது எனக்கு தோணுது. அவங்க 2 பேரும் மனசு விட்டு பேசுறதுக்கான ஒரு சான்ஸா எனக்கு இது தோணுது. நீ அவங்கள பார்த்தும் பார்க்காதபடி நீ வந்துடு. மீதி நடக்கிறதெல்லாம் நல்லபடியா நடக்கும்னு சொல்லிட்டு இப்ப நம்ம கண்மணிய வந்து அன்பையும் உள்ளே விட சொல்லிட்டு தேன்மொழியை வர சொல்றாங்க. இப்ப அவங்க 2 பேரும் வந்துட்டாங்க. இப்ப தேன்மொழி வந்து சொல்றாங்க, 2 பேரும் எலியும் பூனையும் மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரையும் உள்ள விட சொன்னீங்க. நானும் உள்ள விட்டுட்டு வந்துட்டேன். ஏதாவது பெரிய பிரச்சனை ஆக போகுதுன்னு சொல்லிட்டு தேன்மொழி காவேரி கிட்ட சொல்ல, காவேரி வந்து அதெல்லாம் எந்த பிரச்சனையும் நடக்காது. நடந்தாலும் அது அவங்க 2 பேருமே புருஷன் பொண்டாட்டியா இருந்து அந்த பிரச்சனையை அவங்க 2 பேருமே சால்வ் பண்ணிக்கிட்டோம். இதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அன்பு வந்துட்டு பயங்கரமா பசிக்குது. மாத்திரை வேற போடல. என்ன பண்றது ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வருத்தமா இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம கண்மணி வந்து சர்க்கரை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. உங்க சுகர் லெவல் வந்து லோவும் ஆகக்கூடாது, இன்க்ரீஸும் ஆகக்கூடாது இல்ல. இந்தாங்க இந்த சுகரை அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் குடிங்கன்னு சொல்லிட்டு சுகர் வாட்டர் மாதிரி இருக்கிற சிறப்பு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. என் மேலதான் உனக்கு எந்த அக்கறையும் இல்லாத போது எனக்கு எதுக்காக நீ வந்து இதை கொடுக்குற? நான் தான் உனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணவனாச்சுன்னு சொல்லிட்டு அன்பு வந்து கண்மணியை சீண்டி பார்க்க, உடனே கண்மணி அதுக்கு பதில் சொல்றாங்க. இங்க பாருங்க, இதை நான் ஒரு மனிதாபிமானத்துல தான் செஞ்சேன். நீங்க இந்த ஹோட்டலுக்கு செஃபா வந்திருக்கீங்க. இந்த ஹோட்டலை நம்மள நம்பி ஜீவா வந்து கொடுத்துருக்காங்க. அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. நம்ம நல்லா இருந்தாதான் ஹோட்டலை இன்னும் டெவலப்மெண்ட் பண்றதுக்கு என்ன வழியோ அதை வந்து பார்க்க முடியும். அதனாலதான் நான் இதை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கண்மணி வந்து சொல்றாங்க. இதை கேட்ட அன்புவும் சுகர் எல்லாமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரொம்பவே போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அன்பு ஒரு பக்கம் இருக்க, ஆப்பிள் இருக்குல்ல, ஆப்பிள் சாப்பிடலன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆப்பிள் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. 2 பேரும் மனசு விட்டு மனசு பேசுவாங்கன்னு பார்த்தா மாறி மாறி ஆர்குமெண்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நீ இதை பண்ணல, நான் இதை பண்ணலன்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை தான், மாறி மாறி சண்டை போட்டுட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த நாள் காலையில ஆயிடுது. தேன்மொழி வந்து ரொம்பவே ஈகராகவும் எக்ஸைட்டிங்காகவும் ஹோட்டலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்ப காவேரி சொல்றாங்க, தேன்மொழி 2 பேருமே நைட்டு முழுக்க ஒரே இடத்துல இருந்திருக்காங்க. கண்டிப்பா அவங்க 2 பேரும் சந்தோஷமா பேசிட்டு வெளியே வருவாங்க. நீ அங்க என்ன நடக்குதுன்றத எனக்கு வீடியோ கால்லயோ இல்ல போன்ல அப்டேட் பண்ணன்றாங்க. கண்டிப்பா நீங்க சொன்னதை நான் செய்யறேன். சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு கிளம்பி போறாங்க. இப்ப நேரா ஸ்டோர் ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு தேன்மொழி போக, ஜீவா கேக்குறாங்க, என்ன தேன்மொழி எங்க போறீங்கன்னு சொல்லிட்டு. இல்ல ஸ்டோர் ரூமுக்கு போக போறேன்னு சொல்றாங்க. என்னாச்சு? இல்ல கண்மணி நைட் இருந்து வீட்டுக்கு வரவே இல்லையா? கண்மணியை நானும் எங்கேயும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயும் இல்ல. அதான் சரி ஸ்டோர் ரூம்லயாச்சும் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு இப்ப ஜீவா கிட்ட சொல்ல, ஜீவா பதறி போறாங்க. என்ன சொல்ற? கண்மணி நைட்டு முழுக்க காணுமா? ஏன் அப்பவே என்கிட்ட சொல்லியிருந்தா
நம்ம தேடி பார்த்துருக்கலாம்ல, கண்மணிக்கு ஃபோன் பண்ணி பார்த்தியான்னு ஜீவா கேக்குறாங்க. ஜீவா சார் கால் பண்ணேன், அவ ஃபோன் இங்கேயே இருக்கு அப்படின்னா இங்கதான் இருப்பா, எல்லா இடமும் தேடி பார்த்துட்டேன், இன்னும் ஸ்டோர் ரூமை மட்டும் தான் தேடலன்றாங்க. உடனே நிலன் அபர்ணா 2 பேருமே வந்து நாங்க தான் லாஸ்டா ஸ்டோர் ரூமை பூட்டிட்டு போனோம், ஏன்னா ஸ்டோர் ரூம் ஓப்பன்லேயே இருந்ததுனதோ. உடனே ஜீவா கணக்கு விளக்கெல்லாம் பார்த்துட்டு எத்தனை நாளைக்கு ஸ்டாக் வரும்ன்றத நான் ஸ்டோர் ரூம்ல பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் கிளம்பி வரேன்னு சொன்னா. அப்படின்னா கண்மணி ஸ்டோர் ரூம்ல தான் இருக்காளான்னு சொல்லிட்டு ஜீவான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அபர்ணாவும் எப்பவுமே கரெக்டான டைமுக்கு வர அன்பு சாரும் இன்னும் வரல, அவருக்கு என்ன ஆச்சோ தெரியலன்றாங்க. முதல்ல கண்மணி உள்ள மாட்டிட்டு இருக்கா, முதல்ல அவளை போய் பார்க்கலான்னா நீங்க 2 பேரும் இங்க நின்று வெட்டி நியாயம் பேசிட்டு இருக்கீங்க, வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டு ஸ்டோர் ரூமை ஓபன் பண்றாங்க. அங்க பாத்தீங்கன்னா நம்ம கண்மணி ஒரு பக்கமும் அன்பு ஒரு பக்கமும் மாறி மாறி கோபப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஐயோ, எலி பொண்ணு 2யும் ஒன்னா அடிச்சு வச்சா எப்படி கோவிச்சுட்டு இருப்பாங்களோ அந்த மாதிரில இவங்க 2 பேரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நம்ம நினைச்சது ஒண்ணுனா நடந்தது ஒண்ணா இருக்கேன்னு சொல்லிட்டு தேன்மொழி ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க. கண்மணி, அன்பு 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. ஜீவா, உங்களுக்கு நான் சொல்லிட்டு தானே போனேன், ஸ்டாக் அவுட் இவ்வளோ இருக்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விசாரிக்கலான்னு வந்தேன். இங்க வந்து பாக்குறதுக்குள்ள யாரோ டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அன்பு, நீங்க இங்க என்ன பண்றீங்க? நானும் உளுத்தம் பருப்பும் அரிசியும் எடுத்துட்டு வரலான்னு வந்தேன். இங்க வந்து பார்த்தா கண்மணி இருந்தாங்க. நைட்டு முழுக்க பேய் கூட இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுன்னு சொல்லி அன்பு போற போக்குல கண்மணியை கலாய்ச்சிட்டு போறாங்க. உடனே கண்மணிக்கு பயங்கர கோவம் வருது. இவங்க 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறத பார்த்தா ஜீவாவுக்கு போதும், தயவு செஞ்சு நிறுத்துங்க, எதுக்காக இப்படி மாறி மாறி சண்டை போட்டுக்கிறீங்க? முதல்ல இந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்க வேண்டியதே ஒத்துமைதான், எல்லாரும் தான் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, கடைசியில கண்மணி நீயும் மாடுறாங்க. பின்ன என்ன ஜீவா, என்ன பார்த்து பேயின்னு சொன்னா பின்ன எனக்கு கோபம் வராதான்னு சொல்லி கேட்க, உடனே நம்ம ஜீவா வந்து இங்க பாரு கண்மணி, அவர் ஏதோ விளையாட்டுக்கு சொன்னாரு, இனி அவர் அப்படி உன்னை சொல்ல மாட்டாரு, பிளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு இப்ப ஜீவா வந்து அன்பு கிட்ட, அன்பு 1000 தான் இருந்தாலும் ஒன் ஆஃப் த பார்ட்னர் கண்மணி, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையே நீ கொடுத்துதானே ஆகணும், எதுக்காக நீ அவளை பேயின்னு சொன்ன, அது தப்பு தானே, சாரி கேளுன்னு சொல்றாங்க. பின்ன அவங்க மட்டும் என்ன டீஸ் பண்ணலாமா, அது தப்பா இல்லையான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இனி 2 பேருமே டீஸ் பண்ணாதீங்க, 2 பேருமே மாறி மாறி சாரி கேட்டுக்கோங்க, இனி அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாருங்க, என்னால முடியலன்னு சொல்லி ஜீவா சொன்னதும் கண்மணி நான் இனி அப்படி பேச மாட்டேன் சாரின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அன்புவும் நானும் இனி உன்னை பேய் நல்லா சொல்ல மாட்டேன் சாரின்னு சொல்லிட்டு 2 பேரும் சாரி சொல்லிட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போறாங்க. இப்ப காவேரி கால் பண்றாங்க. என்னாச்சு தேன்மொழி, 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்களா, ஒன்னும் ஆயிட்டாங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. அட நீ வேறம்மா, கண்மணி ஒரு பக்கமும் அன்பு சார் ஒரு பக்கமும் பிரிஞ்சு போயிட்டாங்க, என்ன சொல்ற நீ? ஆமா, நம்ம போட்ட பிளான் எல்லாமே சொதப்பல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்றாங்க. இதை கேட்ட காவேரிக்கும் பயங்கரமா ஃபீல் ஆயிடுது. கடவுள் ஏன் தான் இப்படி சோதிக்கிறாரோ தெரியலையே, கடவுளை பார்த்து 2 பேரையும் ஒன்னா இருக்க வச்சிருக்காங்க. அவங்களுடைய எல்லா பாஸ்ட பத்தி பேசி அவங்க ஒரு முடிவுக்கு வருவாங்க நாம நினைச்சிட்டு இருந்தா எல்லாமே கடைசியில இப்படி ஒரு ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க காவேரி வந்து. அடுத்ததா நம்ம தேன்மொழி வந்து கண்மணி கிட்ட, என்ன கண்மணி இப்படி போய் மாட்டிக்கிட்டுன்றாங்க. இல்ல, எனக்கு உன்னுடைய வாய்ஸ் கேட்டது, நீ வந்து எதுக்காக திரும்ப போனேன்னு சொல்லிட்டு கண்மணி கேட்க, உடனே தேன்மொழி, என்னது நான் வந்தேனா, நானெல்லாம் வரல, நான் வந்து நீ வீட்டுக்கு போன்னு சொன்னியா, அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டேன், திரும்பலாம் நான் வரவே இல்லை தெரியுமான்றாங்க. போதும் தேன்மொழி நடிக்காத, நீ வந்து போனது எனக்கு நல்லா தெரியும், நீ வந்தியா இல்லையா என்னை பார்த்து சொல்லுன்றாங்க. கண்மணி, உன்னுடைய அம்மா வந்து இன்னமும் கண்மணி வரலையே, அவ எங்க இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லி போய் பாருன்னு சொன்னாங்க. நானும் வந்து பார்த்தேன், நீங்க ஸ்டோர் ரூம்ல மாட்டிட்டு இருக்கிற விஷயம் தெரிஞ்சதும் உடனே உன்னுடைய அம்மாவுக்கு கால் பண்ணி 2 பேரும் ஸ்டோர் ரூம்ல மாட்டிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன். அவங்க 2 பேரும் மனசு விட்டு பேசி பிரச்சனையை சரி பண்ணி அவங்க 2 பேரும் ஒண்ணு சேரட்டும், அதனால நீ வந்து ஸ்டோர் ரூமை ஓபன் பண்ணாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, அவங்க ஆசையும் வந்து நல்லா தானே இருக்கு, அந்த மாதிரி நடந்தா சந்தோஷமா தானே இருக்குன்னு சொல்லிட்டு நானும் வந்து ஸ்டோர் ரூமை வந்து ஓபன் பண்ணாம அப்படியே போயிட்டேன். ஆனா கடைசியில 2 பேரும் திரும்பவும் அதே மாதிரிதான் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, கொஞ்சம் அது சமாதானத்துக்கு வரல இல்ல கண்மணி, உன்னை பத்தி யோசிக்கலனாலும் நீ உன்னுடைய அம்மாவை பத்தி யோசிச்சு கூட இந்த முடிவு எடுத்திருக்கலாம் இல்லைன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்ன முடிவு எடுக்க சொல்ற, என்ன முடிவு எடுக்க சொல்ற, இன்னைக்கு கூட என்னை இடியாப்பம் விக்கிறவன்னு சொல்லி கேவலப்படுத்தி பேசிட்டு போனாரு, நீயும் அதை பார்த்துட்டு தானே இருந்த, அவரெல்லாம் இந்த ஜென்மத்துல திருந்த போறது கிடையாது, நானும் இந்த ஜென்மத்துல அவரை ஏத்துக்க போறது கிடையாது, என்னை பத்தியும் நான் செய்யற தொழிலை பத்தியும் கேவலமா பேசுறவரு எனக்கு புருஷனா இருக்க வேண்டாம், எப்பவுமே இருக்க வேண்டாம், நான் சுயமரியாதையோட வாழணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பா சுயமரியாதையோட நான் வாழுவேன், எனக்கு இவரோட துணை இருந்து ஜெயிக்கணும்னா
அப்படிப்பட்ட வெற்றியே எனக்கு தேவை கிடையாது. ஜீவா அவருடைய ஹோட்டல டெவலப்மெண்ட் பண்ணணுன்றதுக்காக கூட்டிட்டு வந்த ஒரே ரீசனுக்காக தான் அமைதியா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்துல இருக்காங்க கண்மணி. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.